படிச்சு முடிச்சிடணும். அது வந்துட்டு 100 பக்கம் இருந்தாலும் சரி, 50 பக்கம் இருந்தாலும் சரி, அது நைட்டும் பகலுமா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு திருப்தி இருக்கும். அந்த கதையோட எண்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு படிச்சு முடிச்சிருவேன் நான். அந்த மாதிரி எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய புஸ்தகம் படிச்சிருக்கேன் நான். ஆனா எல்லாமே கதை புஸ்தகம் தான் படிச்சிருக்கேன். எங்க தாத்தா வந்து நிறைய புக்கு வாங்கி வச்சிருப்பாரு. அதை படிச்சு படிச்சு ஒருவேளை இப்படி ஆயிட்டனோ என்னவோ தெரியல. என் தாய் தமிழுறவே உடன்பிறப்பே தங்கச்சியம்மா தமிழன்பன் வரவேற்கிறேன். யாது முறை என்ன யாரும் கேட்டா வாருங்க வணக்கம். நீங்கள் பேசுவதில் தமிழ் புகுந்து விளையாடுகிறது. உங்களால் கம்பருக்கு பெருமை, திருவள்ளுவருக்கு பெருமை. மிக்க நன்றி செல்வராஜ் சபரி. வளத்துடன் வாழ்க. நமோ நாராயணா. வாழ்க என் கோவிந்தராஜன்மா. என் தாய் தமிழ் உறவை உடன்பிறப்பே பாசம் நிறை கிராமத்து போகையிலே கல்வி. நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க எப்படி என்ன இருக்கீங்க? இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? கலைவிஜய் சகோ இன்று வெளிவந்த வீடியோக்கள் வேற லெவலா இருக்கு சீரியஸா சொல்லியிருக்காங்க. அம்பை செல்வராஜ் சகோ, நான் இன்னும் எந்த படமும் எடுக்கவில்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் உங்களிடம் சொல்கிறேன். சூப்பர் சங்கரனா. யாது முறை யாருக்கு சகோ சிஎஸ்என் சொல்லியிருக்காங்க. ஆசித்திரம் இறைவனுக்கு நன்றி சொல்லி அன்பை திருமுறைகளுக்கு தமிழ் என்ற வணக்கம். யாது முறை அவருக்கு என்ன சூப்பரா சொல்லியிருக்காங்க. வைரமுத்துவை போல நீங்களும் சினிமாவில் இயக்கப்பட்ட பாடல்களை எழுத வேண்டும் என்று எங்கள் விருப்பம். அடி ஆத்தே, ஒரு காமெடிக்கும் ஒரு அளவு வேணாமா செல்வராஜனா? கேஆர்சி இப்ப எதுக்கு கேஸ் திரும்ப திரும்ப போட்டு விட்டுட்டே இருக்கீங்க? $90 வந்துச்சு கேஆர்சி. கேஆர்சிமா போதும் சாமி, எனக்கு $90 நீங்க போட்டு விட்டீங்க, போதும் நீ தங்கம். சிஎஸ் ப்ரோ மிக்க நன்றி சொல்லியிருக்காங்க. சிவ குடும்பத்தின் ஆசியால் நமது சொந்தங்கள் அனைவரும் நல்லதே நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதர வேண்டிய வளத்துடன் வாழ்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. மிக்க சோஷம் யாரும் முறை அறிகிறாரும் ஏன்னா 1000 தடவைக்கு மேல் இருக்கும். இருக்கும் நிஜமாலுமே இருக்கும். நீங்க திருவள்ளுவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுங்கள். ஏதோ காமெடி பண்றீங்க மட்டும் தெரியுது செல்வராஜன் தான். பாசமுடன் நிலைக்கு வருகை திருமுறைகள் அனைவரும் தமிழ் வரவேற்கிறேன். யாது முறை அவர்களை சூப்பர் சொல்லியிருக்காங்க. இந்த கவிதையும் பின் பண்ணி வைத்து விடுங்கள். பாசமுடன் இல்ல, நான் ஒரு கவிதை மட்டும் தான் பின் பண்ணி வைக்க முடியும். அன்பு உறவுகளை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் உறவுகள் அனைவரும் தமிழ் வரவேற்கிறேன். வளத்துடன் வாழ்க. யாதும் முறை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அன்பு உறவுகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் போடுங்க. புது கவிதை சொல்லுங்க கோவிந்தராஜன்னா. என் தாய் தமிழ் உறவை உடன்பிறப்பை பூமாதேவி தங்கச்சியம்மா மாண்புமிகு மைத்ரா தமிழ் அன்பன் வணக்கம். யாதும் முறையை யாருக்கு இல்லை சொல்லியிருக்காங்க. கேஎஸ் நட்பை தமிழ் அன்பன் வணக்கம். யாதும் முறை சொல்லியிருக்காங்க. முருகன் சகோ யாதும் முறைன்னு கூப்பிட்டுருக்காங்க. மகிழ்ச்சி யாதும் முறை யாருக்கு சகோ கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. பாசமிகு பாலா நான் யாதும் முறைன்னு கூப்பிட்டுருக்காங்க. வாங்க இதயமண்ணா வணக்கம். வீட்டில் அனைவரும் நம்ம நல்லா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இதயமண்ணா சாப்பிட்டீங்களா? இல்லை நல்லா இருக்காங்களா? ஹர்திமா நல்லா இருக்காங்க. நான் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? செல்லம்மா சோல் தமிழ் வணக்கம். யாதும் முறை அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட்டாம்பூச்சி தோட்டத்தில் தான் பறக்கும், உங்கள் தமிழ் பேச்சு யூடியூப்பில் பறக்கிறது. பட்டாம்பூச்சி தோட்டத்துல தான் பறக்கும், உங்கள் தமிழ் பேச்சு யூடியூப்பில் பறக்கிறது. உங்கள் தேன் தமிழால் காதுகள் இனிக்கிறது. அடியா அத்தே, சூப்பர் மிக்க சந்தோஷம். சொல்ல துடிக்கிறது இதயம் சகோ வணக்கம். சங்கரன் சொல்லியிருக்காங்க. மை நேம் சிவராஜ், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், வோடாஃபோன் எக்ஸிக்யூட்டிவ் மேம். ஓ அப்படியா? வோடாஃபோன் இப்பதான் வோடாஃபோனே இல்லையே. வோடாஃபோன் இல்லை தானே? ஏர்செல் அதானே. வோடாஃபோன் இருக்கா? சாரி, ஏர்செல் தான் இல்லையோ. ஏர்டெல் வோடாஃபோன் இருக்கு. ஐயோ நாராயணா, சாரி சிவராஜ் சகோதரரே, சாரி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சிவராஜ்மா? சீசனா தமிழம்னா வணக்கம். யாதும் முறை என்ன சொல்லியிருக்காங்க. பல முறை தோல்வி கண்டாலும் மன பதட்டம் வரும், ஆனால் அப்போது எடுக்கிற ஓய்வு கூட ஒரு நிறுத்தத்தில் பெருங்களாக காத்திருப்பது போல் தான் இருக்க வேண்டும். எந்த ஓய்வும் நம்முடைய அடுத்த பயணத்துக்கான ஆயத்தம் தான். சூப்பர் நான் செம்மையா சொல்லியிருக்கீங்க. ஓகே ஹனி பாய், நல்ல தண்ணீர் வந்து விட்டது. குட் நைட். ஓ சரிண்ணா. நான் அப்பா நல்ல தண்ணி தான் பயமா இருக்கு. நான் திருச்சி மலகுபாரில் இருக்கும்போது அப்படித்தான். காலையில பாத்தீங்கன்னா வந்திருக்கும் பாத்துங்க. காலையில 3 மணிக்கெல்லாம் விட்டுருப்பாங்க. 3 மணி 2 மணி அந்த மாதிரி எல்லாம் நைட்ல விடுவாங்க தண்ணி. அடேங்க அப்பா. அதுவும் இல்லாம ஒரு பைப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள நிறைய ஒரு 4-5 பேர். ரொம்ப கஷ்டம் அப்பெல்லாம். இப்போ எப்படின்னு தெரியல. நாகராஜன் சகோ தமிழன் வணக்கம். யாதும் சொல்லியிருக்காங்க. சிவராஜ் சகோ வணக்கம். கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க. ஓகே சிஎஸ் ப்ரோ அப்படி சொல்லியிருக்காங்கன்னா மனைவி சொல்லியிருக்காங்க. ஏங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? கணவன் அதுவா, நம்ம கல்யாணம் நடந்த மண்டபத்தை இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை நின்று ஆசை தீர பார்த்துட்டு வந்தேன், அதான் லேட்டு.